இந்தியாடா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். ஜிம்பாப்வே தானே நினைச்சிருப்பாங்க இந்த டூர் போனோன்னு. ஜிம்பாப்வேயா அப்படின்ற மாதிரி ஒரு மேட்ச் இன்னைக்கு கொடுத்தாங்க ஜிம்பாப்வே. ஃபர்ஸ்ட் மேட்சே கொடுத்துட்டாங்க. ஆமா, பட் இருந்தாலும் அது ஏதோ ஃப்ளூக்ல நடந்துச்சுன்னு வச்சுக்கேன். அதிசயங்கள், அற்புதங்கள், ஆச்சரியங்கள் எப்போனா நடக்கலாம். அது நடந்துச்சுன்னு வச்சுக்கேன். பட் இன்னைக்கு நடந்தது உண்மையாவே ஒரு சரியான ஃபைட்டுன்னு தான் சொல்லுவேன். ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் அதான். இந்தியான்னா என்ன, கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போகணும், விளம்பரதாரருக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும், பார்க்குற ஆடியன்ஸ் எல்லாம் ஹார்ட் பீட்டை ஏற்றணும், இதான் வேலை அவங்களுக்கு. ஸோ அதை ப்ராப்பரா சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி ப்ராப்பரா பண்ணாங்கன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்சை ரொம்ப கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போயிட்டு ஆக மொத்தம் ஜெயிச்சிட்டாங்க. எஸ், ஜிம்பாப்வே வெஸ் இந்தியா 3வது T20 இன்டர்நேஷனல் போட்டி. ஸோ அதை பத்தி தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போறோம். ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் சிட்டி, என்னுடன் நிதிஷ்குமார் அவர்கள். நிதிஷ் குமார் வேணாம், இல்ல நிதிஷ். ஓகே, நிதிஷ் வச்சுக்கோ. விஜய் நிதிஷ் அவர்கள் நம்ம ஆபீஸ்ல. எதுக்கு நான் பேருக்கு சண்டை போட்டுட்டு இருக்கோம்? இல்லடா, உனக்கு பிடிக்கல, நிதிஷ்குமார் கூப்பிட்டா பிடிக்கலன்றா நிதிஷ் வைக்கலாமான்னு பார்த்தேன். இல்ல, இன்னும் எக்ஸ்ட்ரா சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். நிதிஷோட ஸ்டாப் பண்ணிட்டீங்களே, சந்தோஷப்பட்டேன். நிதிஷ்குமார் பி மேல பாரு, பார்ல பார்ல. சரி, ஓகே, சூப்பர் சூப்பர். இல்லை, திடீர்னு இந்த பக்கம் வந்துட்டு மீடியா பக்கம், அதெல்லாம் பார்த்தேன். இன்ஜினியரிங் ஒன்று படித்தவன் வருவான், ஃபெயிலானவன் வருவான். கண்டிப்பாக படித்தவன் லேட்டாக தான் வருவான், ஃபெயிலானவன் தான் உடனே வருவான். அதனால் நினச்சிக்கிட்டேன். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். எஸ், இன்னைக்கு 3வது T20 இந்தியா வர்சஸ் ஜிம்பாப்வே. டீம் இந்தியா ஒரு 4 மாற்றத்தோட உள்ள வந்தாங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஜெய்ஸ்வாலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தூபேக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங்ல கலீல் அகமதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. முக்கியமான ஒருத்தருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அதை சொல்லுங்க. அவர் வந்து பேட்டிங் வேற ஆனாதான் 7 பாலுக்கு 12. அதுக்கு ஆனா ஆக்சுவலி அந்த இடத்துல அவர் இறக்கிறதுக்கு இறக்காம இருக்காங்க. அதான்டா டேய், புரிஞ்சுக்கோடா. சஞ்சு சாம்சனுக்கு பிளேஸ்மெண்ட் இல்லடா. இல்ல, அங்க ஆனா யாருக்குமே பிளேஸ்மெண்ட் கிடையாது. ஓப்பனிங் பிளேயர்ஸ் 4 பேருமே ஆடிட்டு இருந்தாங்க. அதனாலதான் இவங்க 2 பேர்ல யாராவது டீம்ல எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சஞ்சு சாம்சன் உள்ள வந்தாங்க. ஸோ இந்த 4மே ஒர்க் அவுட் ஆச்சான்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு தான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு பக்கம் ஜெய்ஸ்வால் என்னதான் வந்து இப்போ வந்து 3வது போட்டியில வந்து ஓப்பன் பண்ணியிருந்தாலும் 36 ரன் அவர் அடிச்சு கொடுத்துட்டு போனாரு. சூப்பரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் கில் கேப்டன் நாக் சூப்பரா இருந்துச்சு, ஒரு 66. அண்ட் அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் அடிப்பாருன்னு நினைச்சு எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வரல, ருத்ராஜ் கெய்க்வாட் வந்தாரு. ஒரு ஸ்லோ இன்னிங்ஸ் ஆனாலுமே 49 பேக் டு பேக் 50 மிஸ் பண்ணிட்டாரு தான் சொல்லுவேன். ஒரு சூப்பரான இன்னிங்ஸ், தேவையான இன்னிங்ஸ். ஒரு மாதிரி கடைசியில நல்லா எடுத்துட்டு போனார், அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. சஞ்சு சாம்சன் ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. முன்னாடியே வந்து பிக்ஸ் பண்ணிட்டாங்க அவர் வந்து 5வது பிளேயர் தான் அப்படிங்கறத. ஏன்னா ஆல்ரெடி சுப்மன் கில், ஜெய்ஸ்வால் ஓபனர்ஸ், அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மா ஓபனர், சஞ்சு சாம்சன் ஆல்சோ ஓபனர்ரா. எனக்கு புரியல, எனக்கு உண்மையாவே. சரி, போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சவங்க. சுப்மன் கில் 2 மேட்ச் ஆடுப்பா, நீ அடுத்த 2 மேட்ச் ஆடுப்பா, இப்படி சொல்லிருக்கலாம். ஏன்னா கில் இருக்கும் போது டப்புன்னு ஓபனர்ஸ்ல எவ்வளவு குளறுபடி. கில்லே பாருங்க, கில் நீ ஊர்லயே கூட சொல்லிருக்கலாம். இவ்வளவு குளறுபடி எதுக்குன்னு தெரியல. அது இல்லாம ஐபிஎல்லோட 3 கேப்டன் இன்னைக்கு ஒரே டீம்ல ஆடினாங்க. பார்க்க செம்மையா இருந்துச்சு. ஒன்னு வந்து ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சன், ஒன்னு வந்து குஜராத்தோட கேப்டன் நம்மளுடைய சுப்மன் கில், அதுக்கப்புறம் சென்னையோட ஆஸ்தான கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் இருந்தாரு. ஸோ சூப்பரா இருந்துச்சு. டீம் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு. போட்டு பொழந்தாங்க. இந்தியா விட்டுருப்பா, ஜிம்பாப்வே பத்தி சொல்லுப்பா. ஆனா ஆக்சுவலி எனக்கு இந்தியா பேட்டிங்கை விட ஜிம்பாப்வே பேட்டிங் வந்து நல்லா இருந்துச்சு. ஏன்னா கிரிக்கெட் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதானே கேளுங்க. அதாவது 7 ஓவருக்குள்ள 5 விக்கெட்டை விட்டாங்க. 40 கூட அடிக்கல, 5 விக்கெட் போயிருச்சு. ஆமா, ஆனா சீக்கிரம் போயிடலாம் ஷூட்ல தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா கடைசி வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா 6வது விக்கெட்டுங்கிறது 100 தாண்டி தான். டியான் மேயர்ஸ் அவர் உள்ள வந்தாரு, போட்டு பொழந்தாரு. எங்கேயோ முடிய வேண்டிய மேட்ச் 23 ரன் வித்தியாசத்துல அப்படிங்கிற மாதிரி வந்து முடிச்சிருந்தாங்க. எனக்கு 163 மேல அடிப்பாங்கன்னு நினைக்கவே இல்லை. நானு ஜிம்பாப்வே நினைச்சிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். என்னடா ஸ்கோர் புள்ள ஏதோ தப்பு நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி பார்த்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் மேயர்ஸ் வந்து நின்னுட்டு பொழந்துட்டு இருந்தாரு, அவர் ஒரு பக்கம் அடிச்சுட்டே தான். டியான் மேயர்ஸ் லயன் மேயர்ஸ் வச்சிருக்கலாம், அவருக்கு அந்த டியை தூக்கி எல்லாம் வச்சிருக்கலாம். ஏன்னா இங்க வந்து 4 ஓவர் 2 பேர் போட்டிருந்தாங்க. அபிஷேக் சர்மா 2 ஓவர் போட்டு மாறி வலிங்க இருந்தாரு. எதுக்கு இப்ப அபிஷேக் சர்மா யுவராஜ் சிங் இப்ப இதுக்கே இப்படி சொன்னா யுவராஜ் சிங் நினைச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதாங்க. யுவராஜ் சிங், தோனி இவங்க எல்லாம் முடிஞ்சு திரும்ப எல்லாம் கிடைக்க மாட்டாங்க. அடுத்து சிவம் துபே கிட்ட 2 ஓவர் கொடுத்திருந்தாங்க. ஐயோ, வந்தது கதையாது பண்ணனா இல்ல, அதையும் மாறி வாங்கி கொடுத்துட்டாரு. வள்ளல் பரம்பரை சேர்ந்தவர்ல அவரு. ஆமா. சோ இந்த மாதிரி பவுலர்ஸ் எல்லாம் போட அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க. ஆரம்பத்துல வாஷிங்டன் சுந்தர் வந்து நல்லா அடிக்க வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஆவேஷ் கான் வந்து நல்லா போட்டிருந்தாரு. இன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் 3 விக்கெட் எடுத்தாரு. ஆவேஷ் கான் 2 விக்கெட் எடுத்தாரு. சூப்பரா இருந்துச்சு. நீ பிஷ்னாய்க்கு தான் விக்கெட் கிடைக்கல. ஆனா அதுக்கப்புறம் தான் விக்கெட்டே இல்லாம போயிடுச்சு. பிஷ்னாயை பார்த்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க ஜிம்பாப்வே. இப்ப வந்து குல்தீப் யாதவ் வந்து நம்ம கடைசி மேட்ச்ல ஆடினாங்களோ அந்த மாதிரி சகால் எப்படி பார்த்து ஆடிடுவாங்களோ, அஸ்வின் எப்படி பார்த்து ஆடிடுவாங்க,
வச்சிருக்காங்க அந்த மாதிரி பிஷ்னாயை வந்து பார்த்து பத்திரமா அமுச்சு வச்சிட்டாங்க 4 ஓவர்ல எதுவுமே பண்ணாம. அதே மாதிரிதான் இங்க வாஷிங்டன் ட்ரை பண்ணாங்க அடிக்க போய், ஆனா மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி லூஸ் ஓவர்ஸ் ஒரு சிலது வந்துச்சு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. சோ இந்த மாதிரி இந்தியா வந்து பவுலிங் நிறைய ட்ரை பண்ணிருக்காங்கன்னா மேபி அடுத்த மேட்ச் துஷார் தேஷ்பாண்டே உள்ள. அதைத்தான் நானும் எதிர்பார்க்கிறேன். சென்னையோட கர்ணன் வந்து வீரத்துல கிடையாது, கொடைவல்ல இல்ல. என்ன நீங்க குடுக்குறீங்க? ஆனா இந்த சீசன் அவர் நல்லா தானே விக்கெட் எடுத்திருந்தாரு. விக்கெட் எடுத்து கொடுத்தீங்க, எக்கனாமிக்கலாவும் போட்டிருந்தாரு. பும்ராக்கு அப்புறம் நல்ல எக்கானமி வச்சிருந்தாரு. ஓகே நீ சொல்றதுலாம் ஓகே தான் பாப்போம். அது இல்லாம எனக்கு என்னதான் வந்து நம்ம துஷார் தேஷ்பாண்டே கலாச்சாரமே அந்த ப்ளூ யூனிஃபார்ம்ல பார்க்க நான் காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இத்தனை வருஷம் போராட்டம் அவருக்குமே இருக்கும். சொல்லக்கூடாது, ப்ளூ அண்ட் ஆரஞ்சு. மோடி வச்சுப்பாரா? தெரியல, எல்லாருக்கும் வச்சுப்பாங்க. இப்போ எனக்கு தெரியல. காங்கிரஸ் ஒரு உள்ள வந்தாங்கன்னா என்னடா வைப்பாங்க? இந்த சைட்ல பச்சை கலர் வச்சு விட்ருவாங்களா? ட்ரை கலர்ஸ்னு நமக்கு எதுக்கு? திமுக ஒரு வேலை பிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்க, ஸ்டாலின் பிஎம் ஆயிட்டாருன்னு வச்சுக்க, இந்திய ஜெர்சி நினைச்சு பாரு, ஆர்சிபி கலர். சரி, சீமான் ஒரு வேலை சிஎம் ஆயிட்டாருன்னா நடக்கிற விஷயத்த பேசணும். ஒருவேளை ஆயிட்டாருன்னா கருப்பு கலர் தான் எல்லாருமே. அந்த ஒரு 4 பிளேயர் இது லெஃப்ட் ரைட் வீடியோ எல்லாம் கிடையாது, இது ஆல் இன் ஆல் ஸ்போர்ட்ஸ். இல்ல எல்லாரும் செய்வாங்க. வேற யார் கட்சிக்கு ஏடிஎம்கே வச்சா நீங்க யாரை வேணா வச்சுக்கோங்க, இந்தியாவுக்கு வந்துவாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்தா வச்சு பாரு, 2026 தளபதியோட ஆதிக்கிறதுடா. கொடியே இன்னும் என்னன்னு தெரியல. ப்ளூ ஒயிட் அதுதான் அது. ஓகே ஃபைன். ஒரு பக்கம் கிரிக்கெட்டை பத்தி பேசுவோம், சும்மா ஃபன்னுக்காக பேசிட்டு இருந்தோம். இதாங்க டீம் இந்தியா 3வது T20 செம்மையா கம்ஃபர்டபுளா வின் பண்ணிட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஓகே. ஸோ சுப்மன் கில்லுக்கு 2வது வெற்றி இது. ஸோ அடுத்த மேட்சுமே இன்னும் சேஞ்சஸ் உள்ள கொண்டு வரதுக்கான பாசிபிலிட்டி எக்கச்சக்கமா இருக்கு. மேபி அடுத்த மேட்ச் இல்லாட்டியும் அடுத்த மேட்ச் வின் பண்றது தான் பார்ப்பாங்க. ஏன்னா இன்னும் சீரிஸ் வின் பண்ணல. ஆமா, ஜிம்பாப்வே வேற திரும்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. கரெக்டா சொன்னா. அதனால டீம் சேஞ்ச் பண்ணுவாங்களா? கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேம்ன்றது நீ சொல்ற மாதிரி கரெக்டா தான் தம்பி. ஏன்னா என்ன வேணா நடக்கும் போல இருக்கு. இப்ப கிரிக்கெட் ஃபன்னி கேம்லாம் கிடையாது. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா சிக்கந்தர் ரசான் நிறைய புலம்பிட்டு இருந்ததை பார்த்தேன். பிகாஸ் காரணம் என்னன்னா நிறைய கேட்ச் டிராப் ஆயிட்டு இருந்துச்சு. ஒரு பக்கம் டென்ஷன் ஆயிட்டு என்னடா பண்றீங்க அப்படின்ற மாதிரி. அதனால அதுல ராசா அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மத்தவங்க யாருக்கும் இல்லங்கிறது தான் உண்மை. எக்ஸ்பீரியன்ஸ்னா நான் ஏஜ் சொல்லல, மத்த லீக்ஸ் ஆடி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன். ஐபிஎல் அவர் மட்டும் தான் ஆடுறாருன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் டீம் இந்தியாவோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்துச்சுங்க. ஜிம்பாப்வேயும் நல்ல டஃப் கொடுத்தாங்க. பட் 4வது மேட்ச் யாருக்கு சாதகமா இருக்க போகுது, அதுல என்ன சேஞ்சஸ்லாம் பண்ணலான்றது உங்களுக்கு சும்மா ஒரு ஒப்பீனியன் என்ன தோணல, அதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இவரை வந்து ஓப்பனிங் இறக்கலாம், மேபி வந்து இந்த பவுலர் திரும்ப உள்ள கொண்டு வரலாம், சஞ்சு சாம்சன் ஒன் டவுன் வரலாம், அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்தா சொல். அதே சொல்லுங்கண்ணே, நீங்களாச்சு வீடியோ பாத்துருப்பாங்களான்னு தெரியலையே. என்னது இப்ப இதுக்கு முன்னாடி போயிருப்பாங்களோ? டேய் சஞ்சு சாம்சன், டேய் நீ சொல்றா எந்த இடத்துல ஒன்னா நீ ஆட வைப்ப சொல்லு. ஒன் டவுன். அப்ப இவரு எங்க போவார்? ருத்ராஜ் கையோட எங்க போவாரு? உட்கார வைக்கலாம். ருத்ராஜ் ஓப்பனிங் இல்ல, ஒரு போட்டி ஆடுறது போதும். இப்ப அபிஷேக் சர்மா ஒன் டவுன் என்னடா பண்ண போறாரு? அவர் ஓப்பனர் தானே. அபிஷேக் சர்மா இப்ப அடுத்த ஃபியூச்சர்னு பாக்குறாங்க. சரி, இப்ப நீ என்ன பண்ணுவ சொல்லு. நீ பதில் சொல்லணும்டா. நீ எனக்கு பதில் சொல்லாத சொல்றேன். நான் கிளம்புறேன், நீங்க முடிச்சுட்டு வாங்க. அவன் இப்படிதாங்க ஓடிடுவாங்க. எனக்கு இப்ப உங்களுக்கு மேபி தெரிஞ்சா சொல்லுங்க. சஞ்சு சாம்சன் வந்து எந்த இடத்துல ஆட வைக்கலாம், மேபி நம்பர் 4 ஆட வைக்கலாம்ன்றது நிறைய பேர் கருத்தாவும் இருக்கு. ஸோ யங்ஸ்டர் நீங்க பாப்பீங்களா, திரும்ப நீங்க சஞ்சு சாம்சன் உள்ள கொண்டு வரீங்களா? மேபி உங்களுக்கு என்ன ஐடியா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. அடுத்த வீடியோல பாக்குறேன். ஓகே.